வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான O2 அப்படின்ற மெடிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போதைக்கு இந்த படம் கன்னட மொழியில மட்டும்தான் இருக்கு. தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாரதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க மேலேயே ட்ரையல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சீனியர் டாக்டர் இருக்கார்ல, அது ரொம்ப ரிஸ்க், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. அங்க இருக்க ஒரு நபரை பார்த்து ரெடியான்னு கேக்குறாங்க. அவரும் ரெடின்னு சொல்றாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு போட்ல போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஈரினுக்கு தான் கனவு வருது. ஈரின் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. ஈரின் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. அதை பத்தி சீனியர் கிட்ட சொல்லியிருக்காங்க. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கிட்ட பேசி ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணிருக்காரு. சீக்கிரமா மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க ஒரு எலி ஏத்துக்கிறாங்க. கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களும் ரேடியோல ஒரு ப்ரோக்ராம கேக்குறாங்க. ஓஷோன்றவர் தான் அந்த ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதை இவங்க கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அதாவது ஒரு லேடி மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சிபிஆர் கொடுத்தா காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் நினைக்கிறாங்க. ஈரினோட கார்லயே சிபிஆர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆட்கள் கொண்டு வந்தது மூலியமா இவங்களும் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த அந்த லேடி அந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடும். இவங்க ஃப்ரெண்டா நாயக்குன்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் தான் இவங்களுக்கு வேற ஒரு டைமிங்க வாங்கியிருக்காரு. ஏன் லேட்டுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுன்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. அப்பா மட்டும்தான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞர்களுக்கு சொல்லி தரவரா இருப்பாரு. இப்ப இவங்க கிட்டயும் நடிச்சுலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்து போயிருப்பாங்க. அம்மாவை பத்தி மத்தவங்க கேட்டா இவங்களோட முகம் சோகமா மாறிடும். இதை நினைச்சு அப்பாவும் ஃபீல் பண்றாரு. அப்பா நாடக கலைஞர்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்படி அவங்கள ரெடி பண்ணும் போது ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஸ்மோக் பண்ண வேணான்ற மாதிரி பொண்ணு பல வாட்டி சொல்லியிருப்பாங்க. பொண்ணை பார்த்தோன்னு மட்டும் சட்டுன்னு கீழே போட்டுறாரு. இவங்க மனசை மாத்தணுன்றதுக்காக அப்பாவும் நாடகத்துல நடிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கா. இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு இருமல் பயங்கரமா வருது. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்ச புடிச்ச மாதிரி கீழே விழுந்துடுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்பா இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்போ உள்ள வந்து மீட்டிங்ல இவங்க பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க ஓட்டுன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் இவங்க சிபிஆர் வச்சு கொஞ்சம் உயிர் கொடுக்க ட்ரை பண்ணலாம் பாத்தீங்களா. அதுக்கு கொஞ்சம் டைம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்க சொல்ற ஓட்டு இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷத்துக்கு மேல இவங்களுக்கு டைம் கிடைக்கும். சோ கண்டிப்பா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ கால் மூலியமா இந்த விஷயத்த ஒரு நபர் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இது வரைக்கும் நீங்க யார்கிட்ட ட்ரையல் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது வரைக்கும் எலிகிட்ட மட்டும் தான் ட்ரையல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை என்னால ஏத்துக்க முடியாது. மனுஷங்கிட்ட நீங்க ட்ரையல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்களோட ப்ரொஃபசர் ராய் இருக்காரு பாத்தீங்களா, இவ பேரு ஸ்ருதி, இவளையும் சேர்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு டாக்டரை வர சொல்லியிருக்கேன், அவரையும் சேர்த்துக்கிட்டேன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஈரனுக்கு நாயக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு. ப்ரொஃபசர் சொல்றதுனால தான் ஸ்ருதியை இவங்க டீம்ல சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி மறுநாள் ஒருத்தரை பிக்கப் பண்றதுக்காக போறாங்க. அவரோட பேரு தேவ் அப்படின்றது. அவரும் டாக்டர் தான் இருப்பாரு. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது கிட்டார் மாதிரி ஏதோ இருக்கிறத பாக்குறாரு. இந்த கிட்டார் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இது கிட்டார் இல்ல, இது வயலின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, பாக்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்றாரு. இவங்க என்ன ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்றத நிறைய டாக்டர் கிட்ட இவங்க சொல்லணும். அப்ப மட்டும் தான் ஹியூமன் ட்ரையலுக்கு அவங்க பர்மிஷன் தருவாங்க. அதுக்கான வேலையை தான் இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மீட்டிங் நடக்குது. இவங்க பண்ணிருக்க விஷயத்த பத்தி எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே டாக்டர் தானே, அதனால டெக்னிக்கலா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் என்ன கேக்குறாங்கன்னா, ஆன்மாவே வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க திரும்பி உள்ள கொண்டு வருவீங்க, இது அறிவியலுக்கே அப்பாற்பட்டதா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற ஒரு லேடி ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாங்க. அதாவது பனிக்கட்டிலாம் இருக்கிற இடத்துல ஒரு நபர் மாட்டிருப்பாரு. 3 நாள் அதே இடத்துல தான் இருந்திருப்பாரு. அவரை காப்பாத்தும் போது அவர் உயிரோட இருந்திருப்பாரு. என்னதான் அவர் உயிரோட வந்திருந்தாலும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. நார்மல் லைஃப் அவரால் லீட் பண்ணிருக்கவே முடியாது. சில வருஷங்களே இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாக்டரா ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இவங்க எல்லாருமே சமாளிக்கிற மாதிரிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தின்ற ஒரு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மெத்தட் ஓகே தான், ஆனா நீங்க காப்பாத்தும் போது அவங்க கோமாக்கு போறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்கு, உண்மைதானேன்னு கேக்குறாரு. ஆமா சான்ஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒருத்தரை காப்பாத்தி கோமால போக வைக்கிறதுல என்ன இருக்கு, இறந்து போறதை விட கோமா கொடுமையானது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சான்ஸ் தான் இருக்கு, கன்ஃபார்மா கோமாக்கு போவாங்கன்னு இல்ல, நாங்க அதையும் ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த விஷயத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நாங்க எங்களோட முடிவை யோசிச்சு தான் சொல்லுவோன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. அந்த மூர்த்தின்றவர் மட்டும் கரை வச்சு பேசின மாதிரியே இருந்திருக்கும். மூர்த்தி சாருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தேவ் கேக்குறாரு. ஆமா, மூர்த்தி சாருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு, காலேஜ் டைம்ல இருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தி இருக்கார்ல, எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பசங்களாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. முக்கியமான டாக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்க மூர்த்தி சார் இருக்கார்ல, இந்த லேடிக்கு இந்த ப்ராப்ளம் தான், இந்த டாக்டர் வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, இல்ல சார் நீங்க தப்பா சொல்றீங்க, வேற ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பாக்கெட்ல இருந்து பென் எடுக்கிறாங்க. அந்த பென்னு மூலியமா சின்னதா ஒரு ஹோல் போடுறாங்க. உள்ள இருந்து கொஞ்சோண்டு ரத்தத்தை எடுக்கிறாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. இவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுனால எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி அவரோட பாக்கெட்ல பெண்ணை வைக்கிறாங்க. அந்த மூர்த்தி டாக்டருக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. என்னென்ன டேப்லெட் எல்லாம் எடுக்கணும்ன்றதை ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டு வந்த நபரோட பேரு ஓஷோ அப்படின்றது. ஓஷோக்கு ஈரினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ஈரின் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. போய் உங்க அம்மாவை பாருங்க, என்கிட்ட வலியாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க ஒண்ணும் என்னோட அம்மா கிடையாது, வழியில பார்த்தேன், அதனால தான் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறாரு. ஏன்னு கேக்குறாங்க. வேற யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா உங்க கிட்ட கூட்டு வரலாம்ல, அதுக்காக தான் சொல்லிட்டாரு. இவங்களும் நம்பரை சொல்றாங்க. பார்த்தா அது ஹாஸ்பிட்டலோட ஹெல்ப்லைன் நம்பரா இருக்கும். எதுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்கள பார்க்கணுன்றதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கூட்டு வந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஈரனுக்குமே புரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்எம்ல தான் வேலை பார்ப்பாரு. என் ப்ரோக்ராம் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் பாருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா தனியா இருக்கும் போது பாக்குறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அவர் சூப்பரா பேசுறாரு. இவங்களுக்குமே லைட்டா அவரை பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்க எட்டா தான் அந்த மூர்த்தி இருப்பாரு. காரணமே இல்லாம அடிக்கடி இவங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த விஷயத்த மனசுல வச்சுதான் திட்டுறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரியுது. இவங்க பெண்ணை தந்தாங்க பாத்தீங்களா, அந்த பெண்ணுல ரத்த கரை இருந்திருக்கும். அந்த ரத்த கரை இப்ப கோட்டுல இருக்கு. என் கோட்டை நீ தான் கிளீன் பண்ணி தரணும், இதை துவைச்சு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்து விட்டு இருப்பாரு. நீங்க கோட்டை துவைச்சு தந்தீங்களா அப்படின்னு தேவ் கேக்குறாரு. நான் கோட்டை திரும்பி தரவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நாயக் வராரு. நம்மளோட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்ச கதை தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் ராய் அப்படின்றது. அவர்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க, நம்ம ஆகிறத பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. ஹியூமன் ட்ரையல் பண்ணாதான் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஈரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு காலேஜ் பொண்ணு மருந்து குடிச்சிருப்பா, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஈரனும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தாதான் அதோட கஷ்டம் புரியும், அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா சொல்றா. மேற்கொண்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இப்ப ஈரனும் வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. எல்லாருமே சிபிஆர் வச்சு அவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் போயிருது. இந்த சமயம் இவங்க டீமை சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓட்டுவை ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி தோணுது. சரி, மத்தவங்களுக்கு தெரியாம இந்த பாடியை கீழே கொண்டு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாங்க. இவங்களுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க இவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ட்ரை பண்ணியும் சரி, ஓட்டு மூலியமாவும் இவங்களுக்கு உயிரை கொடுக்க முடியல. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆனதுனால தான் பண்ண முடியல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப தேவும் ஈரனும் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப பின்னாடியே நாயக்கும் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அந்த கதவு கொஞ்சம் டைட்டா இருக்கு, திறக்கவே முடியல. கதவை திறங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் வெளியே இருந்து கஷ்டப்பட்டு அந்த கதவை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நாயக்கும் வெளியே வராரு. இவங்க டீம்ல புதுசா தேவன் ஒருத்தர் சேர்ந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு ஈரனை பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஈரன் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் ஃபிளர்ட் பண்றாருன்னு ஈரனுக்கு தெரியுது. ஈரனும் அவாய்ட் பண்றாங்க. ஒரு ப்ரோக்ராம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த ப்ரோக்ராம ரேடியோல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. காதுல எப்படி வெளிப்பத்தணும் அப்படின்ற பார்த்தா ஓஷோ பேசிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ஜன்னல்ல வேடிக்கை பார்த்த மாதிரியே அவர் சொல்றத காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஓஷோ இருக்கார்ல, அடிக்கடி இவங்களை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு, ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மூர்த்தி ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஆபரேஷன்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஃபேமிலி கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபேமிலி கிட்ட சொல்றது தான் டஃப்பான ப்ராசஸ், அதை இவங்க கிட்ட விட்டுறாரு. இவங்களும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சடனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி போறதை இங்க இருந்து ஓஷோவும் கவனிச்சிட்டு இருக்காரு.
இவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஓஷோ இருக்காருல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க ட்ரை பண்ணீங்க, பட் காப்பாத்த முடியல, நீங்க இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் எடுத்தா தைரியம் கிடைச்சிரும், சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவர் சொன்ன மாதிரியே மூச்சு பயிற்சி எல்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லிடலான்னு வராங்க. இப்பயுமே உங்களுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரு டாக்டர் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாரி பிரதர், எங்களால காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே இவரோட தோல்ல சாஞ்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஏன் காப்பாத்த முடியல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சில டீடைல் கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு டீடைல் சுத்தமா சொல்ல தெரியல. என் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈரினோ எதனால காப்பாத்த முடியல அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஓஷோ ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, இதனால ஓஷோவை உங்களுக்கு பிடிச்சிருது. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரோட இடத்துல மீட் பண்றதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது கரண்ட் கட் ஆயிருது. இப்ப ஓஷோ இருக்காரு பாத்தீங்களா, நெருங்கி வந்து இவங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, லைட் எல்லாம் மொத்தமா ஆன் பண்ணிட்டு இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி லவ் பண்ணவங்க எதனால பிரிஞ்சாங்க அப்படின்றது தெரியல. இத பத்தி எல்லாம் ஈரின் யோசிச்சுட்டு இருக்கும் போது தேவ் வராரு. ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கான், நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப கேஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டவரு உடனே உங்களை கால் பண்ணி வர சொல்லிட்டாரு. ஏன்னா ஓம்கார் அப்படின்ற ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், காப்பாத்த முடியாம இறந்து போயிட்டாரு, நான் ஓட்டு கொடுத்திருக்கேன், நீங்க சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே இவங்க ப்ரொசீஜரா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. மாஸ்க் மாதிரி எதையோ தலையில கவுத்திடுறாங்க. இப்ப மூச்சை கொடுக்கறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. இத போய் சரி பண்ணு அப்படின்ற மாதிரி நாயக் கிட்ட சொல்றாங்க. நாயக்கும் சரி பண்றதுக்காக ரூமை விட்டு வெளியே வராரு. இந்த கதவு சாத்திக்குச்சுன்னா பிரச்சனை, சாத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில நடுவுல வச்சிடுறாரு. இப்போதைக்கு இந்த ரூம்ல ஈரனும் தேவம் மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல நெருப்பு பத்திக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க முடியாது, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. ஈரன் முதல்ல கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா கதவை தெரியாம இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாட்டர் பாட்டில வச்சு அவர் தடுத்து இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவசரப்பட்டு லாக் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தேவ் கதவை தரன்னு சொல்றாரு. இவங்களால திறக்க முடியல. அந்த புகையை தேவால சுவாசிக்க முடியல. பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இவங்களும் கதவை திறக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ்ல மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஈரின் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சோனே தேவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. இவங்களே பார்க்கலான்ற மாதிரி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா தேவ் இப்ப கோமால இருக்காருன்னு தெரிய வருது. ஐயோ, நம்ம பண்ண தப்புனால கோமாக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. எதுக்காக எங்க கிட்ட கேட்காம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. தேவோட ஃபேமிலி கிட்ட எப்படி இன்ஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சீனியர் டாக்டரான ராயும் மூர்த்தியும் சேர்ந்த மாதிரி வெளியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஓம்காரோட ஃபேமிலிக்கு வேற பதில் சொல்லணும்ல, அது எப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வராம இந்த விஷயத்த சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. மூர்த்தி இருக்கார்ல, அந்த ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாரு. வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்றதுக்காக இவர் வாங்கிக்கிறாரு. இப்ப தேவ பார்த்தவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவ கையை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தேவுக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியுது. இப்ப தேவ் கிட்ட பேசி பாக்குறாங்க. அவரோட பேரு தேவுன்றது கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. என்ன எல்லாத்தையும் மறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவரை ஸ்கேன் பண்ணிலாம் பாக்குறாங்க. எதுவுமே மாறின மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி எல்லாத்தையும் மறந்தாரு, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவ் இருக்காரு பாத்தீங்களா, கார்ட்டூன் நெட்வொர்க்ல கார்ட்டூனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதை இவங்க கவனிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு மழைலாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப மலைய கையை வச்சு ரசிச்சிட்டு இருக்காரு. என்ன இவர் மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. எனக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஈரனும் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போது அவரும் ஆறுதலா இவங்க தோல்ல சாயிறாரு. இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஓஷோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பர்த்டேக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா அங்க இருக்க கடைக்கார அண்ணனுக்கு உடம்பு முடியாம இருக்கும். நம்மளே ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட அம்மாக்கு கால் பண்ணி எப்படி சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுக்காக பக்கவா சமையல் வேலையெல்லாம் பண்ணிடுறாரு. இவர் இந்த இடத்துல ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு ஊட்டி விட்டதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஓஷோவும் ரிங்க தந்து ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்பதான் ஓஷோவோட ஃப்ரெண்டு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டாரு. இவருக்கு வெளிநாட்டுல வேலை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாரு. அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் யோசிக்கிறாரு. உன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இவங்களும் சந்தோஷமா இவரை பாக்குறதுக்காக வெளியே வராங்க. இவர் இருக்கார்ல, கிடைச்சிருக்க வேலையை பத்தி சொல்றாரு. இவங்களும் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. இவ்வளவு நாள் இந்த வேலை தான் எனக்கு முக்கியமா இருந்தது. ஆனா இப்ப நீ தான் எனக்கு முக்கியம் தோணுது. லைட் ஹவுஸ்க்கு இன்னைக்கு வா, நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாரு. லவ் தான் சொல்ல போறாருன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு பேஷண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்கல்ல, இந்த மாதிரி யாருமே இதுக்கப்புறம் இப்படி சாகக்கூடாது, அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு லவ் தடையா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. மீடியாட்கள் இருக்காங்கல்ல, ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணிருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம்
உண்மை இல்லைன்னு ராய் சொல்றாரு. உங்களோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்ற மாதிரி ஓம்காரோட அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க. ஓம்கார் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை நீ தான் அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராயும் தந்துடுறாரு. இதை எப்படி அவங்க கிட்ட தரது அப்படின்ற மாதிரி ஈரனும் ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுவுமே பேசாம அவங்களுக்கு பக்கத்துலயே கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பேச முடியாம தான் நின்னுட்டு இருக்காங்கன்றது அந்த அம்மாக்கு புரியுது. அம்மா பாக்ஸ கூட வாங்க மாட்டாங்க, அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாதுன்னா நீ இந்த மாதிரி தான் பேசணும், சீக்கிரமா மீடியா கிட்ட இதை வாசிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மீடியாட்கள் கிட்ட இவங்க சொன்னதை வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போது இது நான் சொல்ல வந்தது கிடையாதுன்ற மாதிரி கிழிச்சிடுறாங்க. உண்மையிலேயே நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்னால அவர் சாவல, ஏற்கனவே அவர் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பாசிபிள் தானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதா ஒருத்தர் சொன்னார்ல, அவரும் கேட்டிருப்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், இன்னும் கூட நீங்க ட்ரையலை சக்சஸ்ஃபுல்லா பண்ணல, ஒரே ஒரு வாட்டி சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் சின்ன வயசுல அப்பா கூட போட்டிங்லாம் போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் தேவ் கூட வந்திருக்காங்க. நான் சின்ன வயசுல அப்பா கூட ஜாலியா பேசிக்கிட்டே போவேன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தண்ணியை பார்த்தோன்னா வேகமா ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு, அந்த தண்ணியில குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குளிச்சிட்டு இருந்தவர் இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீயும் வான்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இல்ல இல்ல எனக்கு வேணாம் விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கையை விட சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த லவ் எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே லைட் ஹவுஸ்க்கு அவர் கூட சேர்ந்து வந்துடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இவங்க கிட்ட ரிங்க தராரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் அந்த மாதிரிலாம் உங்க கூட பழகல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. எனக்காக இந்த ரிங்கை மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரிங்கை வாங்கிட்டு கிளம்ப போறாங்க. அப்படி கிளம்ப போனவங்க திரும்பி இவருக்கு பக்கத்துல வராங்க. சாரின்ற மாதிரி இவர் அக் பண்றாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லி தான் அக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டு நினைச்சிடுறாரு. பறக்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு, அது பயங்கரமா சொதப்பிடுது. இவ்வளவு ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்படிதான் ஓஷோவும் ஈரனும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தேவ் தண்ணியில குளிச்சார்ல, இப்ப சளி பிடிச்சிருது. இப்பதான் தேவ பத்தி விசாரிக்கிறதுக்காக தேவோட பேரண்ட்ஸ் பேசுறாங்க. இவங்களும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னமா சொல்ற, அவன் குளிச்சானா, அவனுக்கு தண்ணினாலே பயம், தண்ணிக்குள்ளலாம் அவன் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்னடா எல்லாமே ஆப்போசிட்டா பண்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இதை பத்தி இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. ஃப்ரெண்டுல ஸ்ருதின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களும் எனக்கு ஒண்ணு தோணுது, அதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்ல வச்சுதான் ஓம்கர் அப்படின்ற ஒரு பேஷண்ட் இறந்து போயிருப்பாரு. அவரோட ஆன்மா ஒருவேளை இவரோட உடம்புக்குள்ள இறங்கிதான் இவர் உயிரோட வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற ஒரு டாக்டரும் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நீ இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை திட்டுற மாதிரி பேசுறாரு. ஈரனுக்குமே இதுல பெருசா நம்பிக்கை இல்ல, ஈரனும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப ஈரனை கவுன்சில்ல உட்கார வச்சு முக்கியமான ஆட்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி இந்த மூர்த்தி தான் பேசுறாரு. இவங்களை தனிப்பட்ட முறையில பிடிக்காதுல்ல, இதை யூஸ் பண்ணி இவங்களை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு எதிராக நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தேவ் பேசுறாரு. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எங்க மேல தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால கவுன்சில சேர்ந்தவங்களும் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கிறதுக்கு நாயக் ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தேவ் இருக்கார்ல, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இப்ப நம்ம பண்ண முடியற ஒரே வழி அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மூர்த்தி நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தி கிட்ட தானே அந்த ஃபுட்டேஜ் இருக்கு, அதை பாப்போன்ற மாதிரி பிளே பண்ணி பாக்குறாரு. ஈரன் வெளியே போனதுக்கு அப்புறம் தேவும் வெளியே போலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அப்ப ஓம்கரோட கை இவரை பிடிச்சிருக்கும். சோ ஓம்கருக்கு உயிர் வந்திருக்கு. இத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தேவம் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. ஓம்கரு உயிர் வந்து அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த மூர்த்திக்கு ஷாக் ஆயிருது. அப்ப அவனுக்கு உண்மையிலேயே உயிர் வந்திருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் படத்தை ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இவங்க ராய் கூட வீடியோ கால்ல பேசுறாங்க. இப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான், இதை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஓகே தானே அப்படின்ற மாதிரி தேவ் கிட்ட கேக்குறாங்க. தேவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. தேவ் தான் டி-ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்காரு. இதை நீ பண்ண போறது இல்ல, நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது விஷ ஊசியை போட்டு இவங்களே சாவடிச்சுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப இவங்களோட பல்ஸ் எல்லாம் டோட்டலா டவுன் ஆயிருது. இப்ப டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஓட்டு ஊசியை போட்டுறாங்க. அவங்க மெத்தட்ல எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் சரி, அவங்களுக்கு உயிர் வரவே மாட்டேங்குது. அவ்வளவுதான், அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. இப்பதான் ஈரன் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஈரன் மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. பாஸ்ட்ல இருக்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஓஷோ கூட பழகுனாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு.
இப்படி ஓடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவங்க கண் முடிக்கிறாங்க. காரணம் இவங்களுக்கு உயிர் வந்துருது. அதே சமயம் இப்பதான் மூர்த்தியும் இந்த இடத்துக்கு வராரு. நீ சொன்னது உண்மைதான், இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒர்க் ஆகுது அப்படின்றத இவங்க அபிஷியலா ப்ரூவ் பண்ணிடுறாங்கல்ல, அதனால சந்தோஷப்படுறாங்க. மெடிக்கல்ல நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி மூர்த்தி இப்ப டிவி சேனலுக்கு எல்லாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓம்கரோட பொருளை ஓம்கரோட அம்மாக்கு தரல, அதை இன்னைக்கு தந்துடணும் அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. ஈரன் நினைச்சதை பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல, அதனால ஓஷோக்கு இவங்க வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. உன்னை திரும்பி பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், தயவு செஞ்சு என்னோட வாய்ஸ் நோட்டுக்கு ரிப்ளை பண்ணு, நான் எங்க வரணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வர மாட்டேங்குது. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தேவ் கூட சேர்ந்த மாதிரி தான் அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பசங்க மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நீ போ, நான் இந்த இடத்துல இருக்கேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க மட்டும் ஓம்கரோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தயங்கிக்கிட்டே அவங்க கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, உங்க சைட்ல முடிஞ்சதை நீங்க பண்ணிருக்கீங்க, அதை மீறி காப்பாத்த முடியலன்னா நீங்க என்ன செய்வீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ உட்காருமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஃபி போட போயிடுறாங்க. இவங்களும் சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓஷோ சொன்னது இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவர் ஸ்விம்மிங்ல நான் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி மெடலா வீடு முழுக்க இருக்கு. இதெல்லாம் பாக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க கொண்டு வந்த பாக்ஸை இப்ப வேகமா ஓபன் பண்றாங்க. ஒரு பாக்ஸ்ல இருந்து தானே ரிங்க தந்தாரு, அந்த பாக்ஸ் இங்க தான் இருக்கு. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் போட்டோ எங்கன்ற மாதிரி வீடு முழுக்க தேடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஓஷோவோட போட்டோ தான் இருக்கு. ஓஷோவோட உண்மையான பேர் தான் ஓம்கரா இருக்கும். ஜன்னல் ஓரத்துல இருந்து ஓஷோவோட ப்ரோக்ராமை இவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, அது ரெக்கார்டட் ப்ரோக்ராமா இருக்கும். அதுல லவ் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. என்னோட காதலையும் நான் சீக்கிரமா வெளிப்படுத்த போறேன்ற மாதிரி அதுல சொல்லியிருப்பாரு. ஈரன் அப்ப நோ சொன்னாங்கல்ல, திரும்பி ஈரன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால சந்தோஷமா ப்ரொபோஸ் பண்றதுக்காக பைக்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. இப்படி பைக்ல வந்துட்டு இருக்கும் போது சில பொண்ணுங்க நடுவுல சடனா வந்துடுறாங்க. அந்த பொண்ணுங்க மேல இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் வண்டியை திருப்புறாரு. ஸ்கிட் அடிச்ச மாதிரி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் இவர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பாரு. இந்த தகவல் வந்து தான் முதல்ல தேவ் போயிருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தேவ் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ப்ரொசீஜரை பண்ணிருப்பாங்க. அப்படி ப்ரொசீஜரை பண்ணும்போது முகத்தை மூடி இருப்பாங்க. அதனால தான் இவங்க ஓஷோவை பார்த்திருக்க மாட்டாங்க. கடைசி சில நாளா இவங்க தேவ் கிட்ட ஓஷோவை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்ப ஸ்ருதி சொன்னது நிஜம்தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல அழுவுறாங்க. அம்மா கிட்ட சொல்லிக்காமையே வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல தேவ் இருக்காருல, கிட்டாரை பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவருக்குள்ள எந்த ஒரு ஞாபகமும் இல்லாத ஓஷோ தான் இருக்காரு. அதனால தான் இவருக்கு மியூசிக் எல்லாம் பிளே பண்ண தெரியுது. ஓஷோ இறந்து போயிட்டா என்ன, இப்ப ஓஷோ இவர் உடம்புக்குள்ள தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இதோடய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.